Good morning, respected principal ma'am, teachers and my dear friends. அனைவருக்கும் காலை வணக்கம். Today, 18th November is observed as the World Day for the Prevention and Healing from Child Sexual Exploitation, Abuse and Violence. இன்று உலகம் முழுவதும் குழந்தைகள் மீது நடைபெறும் பாலியல் சுரண்டல், துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறைகளை தவிர்க்கவும், அதை அனுபவித்தவர்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆறுதல் கிடைக்கவும் நினைவு கூறப்படும் முக்கிய நாள். Every child has the right to be safe, respected and protected. ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மரியாதை பெற வேண்டும், காக்கப்பட வேண்டும். இது அடிப்படை உரிமை. Sometimes children feel scared to speak up. சில நேரங்களில் குழந்தைகள் எதையாவது சொல்ல பயப்படலாம். But remember, your safety comes first. உங்கள் பாதுகாப்பு தான் முதன்மை. If anything makes you uncomfortable, unsafe or confused, யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம். Trust your feelings. Talk to your parents, teachers or any trusted adult. உங்கள் பெற்றோர், ஆசிரியர் போன்ற நம்பிக்கையான பெரியவர்களிடம் உடனே சொல்ல வேண்டும். We also have a responsibility as friends. If we see someone being hurt, bullied or mistreated, அவர்களுக்கு ஆதரவாக நின்று we must inform a teacher or adult immediately. உடனே ஒரு ஆசிரியரிடம் தெரிவிக்க வேண்டும். Healing is also important. உள்ளத்தில் ஏற்பட்ட பயம், காயம், மனவேதனை எல்லாம் ஆற வேண்டும். Let us create a school environment where every child feels loved, valued and safe. ஒவ்வொரு மாணவரும் அன்பு, மரியாதை, பாதுகாப்பு பெறும் சூழலை நாம் பள்ளியில் உருவாக்குவோம். Let us take a pledge today. I will respect myself and others. I will speak up when something is wrong. I will help create a safe and caring school. இன்று நாம் உறுதி செய்வோம், நானும் என்னை சுற்றி உள்ளவர்களும் பாதுகாப்பாக இருக்க நான் முயற்சிப்பேன். தவறானதை பார்த்தால் சொல்ல துணிவாக இருப்பேன். அன்பும் பாதுகாப்பும் நிறைந்த பள்ளியை உருவாக்குவேன். நன்றி.